अद्य आचमनीय दानासनं समर्पयामि अलङ्कारार्थं समर्पयामि इमानि अक्षतां समर्पयामि महागणपति देवताभ्यो नमो नमः महालक्ष्मी देवताभ्यो नमो नमः महासरस्वती देवताभ्यो नमो नमः महाविष्णु देवताभ्यो नमो नमः षण्मुख देवताभ्यो नमो नमः पुष्पाणि समर्पयामि पूजयामि गन्धां धारयामि हरिद्राचूर्णं समर्पयामि सर्वोपचारां समस्तोपचारां समर्पयामि धूपमाग्रापयामि धूपासा धूपं समर्पयामि प्रत्यक्षदीपं समर्पयामि पुष्टि कृष्ण जातकेतु वर्षणा हृदिं मम मय्यनमः शिवनञ्च शिवविशा ओम सुमुखाय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विजयाय नमः ओम विष्णुराजाय नमः ओम धनाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम जयरंबाय नमः ओम सिद्धिविनायकाय नमः ओम दुर्वा भीमप्रियाय नमः ओम नागराज ज्योतिर्दात्याय नमः ओम त्रिदंडाय नमः विराजिताय नमः गजकर्णकाय नमः गणपतिये नमः हे नमः जगत्ये नमः सर्वभूतहितप्रदाय नमः शोभाय नमः परमात्माय नमः पद्माय नमः वाघाय नमः उदाय नमः संज्ञाय नमः हिरण्मये नमः नित्यपुष्टाय नमः सावध्यै नमः आदित्यै नमः दीप्ताय नमः वसुदाय नमः कमलाय नमः कान्ताय नमः रामाख्यै नमः क्षीरोदशम्भवामनुग्रहपदये बुद्धये नमः अनघामणिवल्लभा अशोकाय नमः अमृताय नमः करणाय नमः लोकमात्रे नमः लक्ष्म्यै नमः महालक्ष्मी प्रभाघाक्ष कुङ्कुमार्चनं सम्पूर्णं शम्भाभीष्टफलसत्करस्तु सोमां पुष्पं वेदा सोमां जावां वृषभां भवति चन्द्रमां पुष्पमां जावां वृषभां भवति एवं वेद सोमां आयतनं वेद आयतनवान् भवति महागणपतिये नमः पुष्पं समर्पयामि प्रजाप्य परिभारयन्ता न्यायेन मार्गेण महीषा नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु। நல்லா இருக்குடா சொல்றேன் அப்படியா சரி ஓகே ஏ பரவாயில்ல ओम राजाधिराजाय प्रज्ञायिने नमो वयं वैश्रवणाय गुरुमगे त्वमे कामकामाय இது 1 செகண்ட் சார் அப்படியே விஷுவல் பண்ணுங்க விஷுவல் எதுவும் கொஞ்சம் பாருங்க சார் மானி ஏத்திரிக்கல அப்படியே வரும் இது 1 செகண்ட் சார் விஷுவல் ஓகே ஓகே பிரதர் வெயிட் சார் இது 1 செகண்ட் ஓகே ஓகே மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சதீஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலவேங்கர் சார் மாதிரி தான், யாரை என்ன எதுவுமே கேட்கல, அண்ணன் வரணும்னு உடனே வந்தாங்க. எல்லாமே சினிமாவை நேசிக்கிற ஒரு கலைஞர்களாக மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சினிமாவை நேசிக்கின்ற ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்கள் மூலமாக இந்த திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சிரம் தாழ்ந்த நன்றிகள்.
இதுக்கு அந்த சொல்றேன் இங்கெல்லாம் இன்வைட் வந்துருச்சு. அதெல்லாம் எங்க தலைவனுக்கு லைட் அடிச்சிட்டாரு. வந்து ஒரு தந்தை மகள் விஷயம் இதுக்குள்ள ரொம்ப இருக்கு. ஏன்னா ஒரு மகள் வந்து பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களுமே அப்பாவுக்கு தான், எல்லா அப்பாவுக்கும் பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த திரைப்படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வித்யாவின் தந்தையாக வருகிற திருநாவுக்கரசு என்னும் கதாபாத்திரம் இருக்கிற மூத்த நடிகர் சொல்லி அண்ணன் வயசாயிடுச்சுலாம் சொல்ல வரல, திரையில ரொம்ப நடிப்பில் வரும் மூத்த நடிகர் திரு வையாபுரி அண்ணன் அவர்கள் இந்த திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் பேசுவார். எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட், இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது அப்பான்னு சொன்னே ஒரு சின்ன நடுக்கம் வரும், எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோம்னா ஆல்ரெடி போயாச்சு, 2 பிள்ளைய பெற்றாச்சு, நீங்க புதுசாக ஏதோ அப்பா வேற நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பான்னா நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனா இதுல அப்பா இருக்காரு, அப்பாவை விட பொறுப்பு அதிகமா இருக்கிறது நம்ம லக்ஷா. உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்ம கூப்பிட்டு கதை சொல்ல போறதில்லை, வாங்க ஒரு 4 நாள் ஒர்க்கு, அவர் கூட வர்றீங்க, இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா முதல்ல கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையில அதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் அழுதுட்டேன். அவ்வளவு பிரமாதம். அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது, அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது. நான் லைசன்ஸ்னு ஒரு படம் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன். அவர் கூட அப்ப பேசல என்கிட்ட. அந்த அசிஸ்டன்ட் விட்டு பேச சொல்லி, இப்போ சார் இந்த கதையில வந்து நீங்க தான் இதை சொல்றது, உங்க மூலமா தான் இந்த லைசன்ஸ்னா என்னங்கிறது ரிவீல் ஆகும். அதில் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்தேன், என்ன கேரக்டர் என்ன இது எதுவுமே சொல்ல, ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஆனா அவர் அங்க பேசுவாரா பேச மாட்டாருன்னே தெரியல. இவர் மட்டும் பேசாம இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க. இவர் என்ன கதை சொல்ல போறாரு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா உண்மையிலே மிரள வச்சுட்டாரு. நான் கணபதியை பார்த்திருக்கேன், கணபதியோட சேர்ந்து முருகனை இப்பதான் பாக்குறேன். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் ஒரு உருவத்துல பாக்குறேன். உண்மையா ரொம்ப பிரமாதமா கதை சொன்னாரு. ஒரு படம் இல்ல, 2 படம் இல்ல, 3வது படம். அதாவது 1ல விட்டா 3ல பிடிப்பான்னு சொல்லுவாங்க. 3வது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தவங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் அந்த புதுசா பண்ண இந்த கதை வந்து நீங்க சொன்ன பாலச்சந்தர் சார் படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டரா இருக்கு. அந்த புதுசா ஒரு ஹீரோயின் பண்ணும் போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்காருன்னு கேட்டேன். அப்போ 2-3 போட்டோஸ் அப்ப அந்த செல்ல எடுத்து காமிச்சார். முதல்ல இவங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். இந்த மாதிரி உங்க ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, இவங்க 2-3 சீனும் எடுத்து பார்த்தேன், எக்ஸலண்டா பண்ணாங்க. உண்மையிலே இங்க வந்து உட்கார்ந்தோன்னு பார்த்தேன், நிஜமாவே இந்த பொண்ணால எந்த கேரக்டர்னாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னு வந்துருச்சு. ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாம இருந்தா போதும், தாராளமா என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அது போல அவ்வளவு அழகா பண்ணாரு. இந்த இளஞ்செழியன் சார், அவரை பத்தி சொல்லணும்னா போன படம் லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல. ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுறீங்க, விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க. ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆயிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க. அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லி வந்து நிக்கிறாரு பாருங்க. உண்மையில அந்த இளமையாளர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உனக்கு காலையில் வந்துட்டு நானும் ஒரு 10 நாள் முன்னாடி ஷூட்டிங்ல இருந்தோம், அதை சொன்னாரு அவரு. அப்ப நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெறும் முன்னாடி ஒரு கதை கேட்டேன், இந்த மாதிரி பானா சொன்னாரா உங்ககிட்ட, ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதுல அப்படின்னு. ஆமா நான் பேசினாங்க, இந்த கதை கேட்கல அப்படின்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு இந்த சொல்றேன். இந்த 2-3 நாள் முடிச்சுன்னு சொல்றேன். அடுத்த 2-3 நாள் கழிச்சு டப்பிங்ல போய் பாக்குறேன், ராஜன் கேட்கிறேன், என்ன பேசியாச்சு கதை சொல்லிட்டு இருக்காரு டேரக்டர் அப்படின்னாரு. அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு பிடிச்சி வந்ததுதான் நானும் காளி வெங்கட்டும். இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார், ஜிவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கலாம். ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லை. அதே மாதிரி உங்க இசையிலேயே ஒரு படம் கூட நடிச்சது இல்லை. முத நீங்க வாசிச்சு நடிக்கிறோங்கிறப்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து வீதிக்காரங்க ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க கேட்டுப்பீங்க கதையை, நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு, டைரக்டர் சொன்னாரு, நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க ரகனா மேடம் சொல்லி. ரகனா மேடம் மட்டும் இல்ல, யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும், யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக
இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும். அடுத்த மகளிர் தினம் வரும்போது கண்டிப்பா இந்த படத்தை போற்றி பேசுவாங்க, பல விருதுகள் கொடுப்பாங்க. இது வேணா உறுதி கண்டிப்பா. ஆனா இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும். அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது. மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். உங்க கூட சேர்ந்து எப்பயும் தோல் கொடுத்து நாங்களே இருப்போம், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கதையை, இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நல்ல படம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும், அவங்க பார்க்க வைக்கணும். இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்பேரிங் ரோல நான் பண்றேன் இப்போ. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக இயக்குனர் கணபதி பாலமுருகனை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம், இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன். இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், இரண்டாவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல, பொருளாதாரத்துல மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன். அது வந்து நிச்சயமா ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சார் ஒரு 3 படம் சினிமாவில் பண்றதே இன்னைக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்கு. கடினமா தான் இருக்கு. சிறிய படங்கள் தான் பண்றோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்றோம் அப்படின்ட்டு அந்த படம் தியேட்டருக்கு வர்றதுல இருந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமா இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ ஷூட்டிங்கே போல இந்த படத்தோட கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம், எங்கள் சிந்தனை முன்னொரு இயக்குனருக்கு கண்டிப்பா வராதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. ரத்தன சுருக்கமா இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்துல. வந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அந்த மாதிரி, வையாபுரி அந்த மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆன்டாலஜி கிடையாது, இது என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆயிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட் 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்கு. ஸோ அது அதே சமயம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2024ல மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றிகள மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுறாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமா இப்ப சமீபத்துல இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடி தாங்கணும். அப்படி எந்த விதத்திலும் எல்லா இயக்குனரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுக்கு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்றோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்கு. மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதுல எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்குதான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த மிக சிறந்த இயக்குனராக என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. நிச்சயமா அதாவது என்னுடைய உரை எல்லாமே நன்றி உரையாக தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம். பெரும்பு பெருத்தோங்கட்டும். மிக்க நன்றி. முத்தாய்ப்பாக வணக்கம் சார். வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே பெண்மையை போற்றவர் தான். ஏன்னா அவர் வந்து பேசும்போது எங்ககிட்ட சொன்னது என்னன்னா,
ஏன் விமன் நிறைய இடங்கள்ல வளராம இருக்காங்க, இன்னும் நிறைய வளரணும், நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மள மதிக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மள இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து I was so impressed with that story. It was so good. இது வரைக்கும் நான் கேட்ட கதைகள்ல சூப்பரா இருந்தது. Lakshya is very lucky to get this role. Really I'm telling you, அவங்க ஒரு நதியா மாதிரி சுஹாசினி மாதிரி டெஃபினட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள படம். அவங்க தான் இதுல ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. So it's an amazing story which I have 100% confidence. The Almighty should make it a big success. Thank you so much. அதாவது தமிழ் திரையுலகில் தொடர்ந்து பெண்மைய கதாபாத்திரங்களை வைத்து நான் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக கூட நான் அப்படி தொடர்ச்சியா நீடிக்கலாம் தான் நினைக்கிறேன். மார்கழி திங்கள், அதுக்கு முன்னாடி ராமராஜன் சார் நடித்த சாமானியன் திரைப்படத்துல ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் பைக் டாக்ஸி, வித்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப கடினமான கதாபாத்திரம். பாலச்சந்திர சார் படத்துடைய ஹீரோயினை பார்த்திருப்பீங்க, அவங்க இன்னி வரைக்கும் மறக்க முடியாது. ரேவதி, சுஹாசினி, நிறைய பேர். அப்படி ஒரு கதாபாத்திரம். என்னைய பழைய ஃபீல்ட்ல சொல்றீங்களோன்னு நினைச்சிடாதீங்க. 2024 உண்டான ஒரு அப்டேட்டோட இப்ப இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு பயம் இல்லாம பாதுகாப்பா துருதுருப்பா இருக்காங்களோ அப்படி ஒரு பெரிய கதாபாத்திரம் இது. இந்த கதை வந்து அதுதான் நான் சொல்றேன். இந்த கதைக்கு முன்னாடி நக்ஷாவை நாங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கோம். 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தனியா கீர்த்தி சுரேஷ் அப்புறம் நம்ம சாய் பல்லவிக்கு நடிச்ச கார்கி அந்த மாதிரி முழு படத்தையுமே அவங்க தோளோடு தோல் சேர்த்து தாங்க போறாங்க. அதுக்கான மிகப்பெரிய வலிமை அவங்க கிட்ட இருக்கு. சோ இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதன்மை கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் வித்யா எனும் நக்ஷாச்சரணி பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நக்ஷா சரண். ஃபர்ஸ்ட் என்னோட வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் நாட் ஃபீலிங் வெல். இங்கே வந்திருக்க எல்லாரும், காளி வெங்கட் சார், மயாபுரி சார், ரேனா மேம், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ மேம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பாரு, ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்னு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சது. ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். யா, நிறைய டைம் எடுத்துக்கல. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி நக்ஷா. பெண்மைய கதாபாத்திரங்கள் திரைப்படத்தில் வந்து சக பணியாளர்களாக, அது இல்லாமல் சக முதன்மை தொழில்நுட்ப கலைஞர்களோடு பயணிப்பது வந்து பெரிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு எடிட்டர் ஸ்னேகா வெரோனிகா பிரசாத் முதல் முறையாக இந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்திற்கு இசை எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு பெண்மைய கதாபாத்திரம் தான் இவங்க. இந்த இசையால இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களை நிகழ்த்துவாங்க. பெரிய நம்பிக்கை இருக்கு. மேம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவங்களுடைய திரைப்படங்கள் வந்து மிக மிக ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கதையை சொல்லும் போது அவங்க இந்த கதை மேல வைத்த நம்பிக்கையில இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க முன் வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய திரு ரெஹானா மேம் அவர்களே, திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். பரவாயில்ல, அண்ணன் வந்து இந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மிச்சப்படுத்திட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்தது ரொம்ப ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் இப்போதைக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார். அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாகவும் சரி, அது என்கேஜாகவும், அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது. அதனால் இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது நல்ல டீமாகவும் இருக்குது. கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர். அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுக்க. அவரை வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன். அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன். அது படம் சீக்கிரம் வரும்போது
பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக. சூப்பராக அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது. அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களும், நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வையாபுரன் நம்மளோட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம், திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சினே. மேடம் ரேணு மேடம் கேட்டாங்க பிரகாஷ் கூட நடிச்சிக்கிங்களா, டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம். அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன் அப்படி. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் பிரகாஷ் அப்புறம் 3 படம் அடிச்சிருக்கேன். அவங்களோட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் நன்றி, இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும். கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன், ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது கார்த்தி, பேசுறதே எனக்கு கொச்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வரல, நான் மற்றவங்களுக்காக முன்னுரை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி போட்டோ கொடுக்கும்போது ஒவ்வொரு சிறிய கதாபாத்திரங்களுக்காக வாய்ப்பு தேர்வுகளை தொடர்ந்து பயணிச்சு அவங்க கூட தான் தொடர்ந்து இருப்போம். அவங்க பெரிய உயரத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய சிறிய கதாபாத்திரங்கள் ஏற்றினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக முதன்மை எதிர்மறை கதாபாத்திரங்கள் ஏற்றிருக்கிறாரு இந்த படத்துல சோபன் பாபு. ஒரு சில வரிகள். திரைப்படத்தில் என்னோடு 2வது முறையாக பணியாற்றும் எடிட்டர் ஆண்டனி சாருடைய உதவியாளர் வெரோனிகா பிரசாத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ரிஹானா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நல்லபடியாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் நாங்கள் இதுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு பேசுகிறோம். பாலாண்ணா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரஹனா மேம்க்கு வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேம் நேரில் பார்க்குறேன். கதை கேட்கணும்னு இல்லை, ஏன்னா பாலாண்ணா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும். அந்த படத்தில் ஒரு பயணத்தை பற்றி படம் இல்லையா, அதனால அவரோட பயணமும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். அதனால் நல்லாவே சிறப்பாக இருக்கும். அவர் எந்த மாதிரியான சூழல் தந்தாலும் சிறப்பாக எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் துணையாக இருக்குது. ப்ரொடியூசர் சார் சொன்ன போல் பெண்கள் சில துறைகளுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண் மையம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கக்கூடிய நிறைய துறைகள் எனக்கு வந்துடுச்சு. நிறைய பேர் உள்ளே வந்துட்டோம். இந்த படம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக திரைத்துறையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க நடிக்கிறவங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். சிறப்பாக வரட்டும். எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அண்ணனோட ஒரு முதல் படத்தில் எழுதியிருந்தேன், 2வது படம் கொஞ்சம் எழுத முடியல. இந்த படத்தில் மீண்டும் இணைஞ்சிருக்கோம். ரஹனா மேடத்தோடய அப்படி தான் மேடமோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், நிலம் நீர் காற்றுன்னு ஒரு படம். அந்த படமும் ஒரு சமூக பிரச்சனையை பேசின படம் தான். எதுவுமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைய விஷயத்தை வந்து அலசக்கூடிய திரைப்படமாக இருக்குது. உலக அளவில் உலக திரைப்படங்களில் நிறைய படங்கள் இந்த பயணத்தை குறித்து நிறைய ஆழமான பயணத்தின் வழியாக நிறைய தத்துவங்களை பேசிய படங்கள் உண்டு. ஈரானிய படங்களில் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரும்பாலும் எல்லா படங்களுமே ஒரு பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கும். அப்பாஸோட திரைப்படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா அப்பாஸ் கைராசாமியோட படம், அதில் டாக்ஸி வச்சு ஒரு படம் பண்ணிப்பார். அவர் ஒரு டாக்ஸி டிரைவர், அவங்க சந்திக்கிற பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடாடல்கள், அதன் வழியாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய படமாக அவருடைய படங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் அலசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர் ரமணி காந்தன் இந்த படத்தில் எழுதியிருக்கார், இன்னொரு பாடலாசிரியர். அவர் 2 பேரும் இணைஞ்சு பயணிக்கிறோம் இந்த படத்தில். ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்ல வருது இப்போதைக்கு. இந்த படத்தை வந்ததுக்கு பிறகு நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே, தயாரிப்பாளருக்கும் மிக நன்றி, வாழ்த்துக்கள். பாசத்துக்குரிய நண்பர் கார்த்திக் நேதா 2 படங்கள். அதில் முதல் திரைப்படம் கவுண்டமணி திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடலை எழுதினார். இன்று மிக உயரம் தொட்டிருக்கிறார். அந்த உயரத்திற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி வரணும்னு சொன்னா உடனே வந்திருக்காரு. கட்டப்படும் கேட்கல, அவரு என்ன பேச போறாரு எனக்கு தெரியல. பைடாக்சி திரைப்படத்தின் பூஜை பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் மற்றும் அத்தனை நல்ல இதயங்கள், நல்ல நண்பர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பைடாக்சி திரைப்படத்தின் கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நியூ நார்மல் பிலிம் ஃபேக்டரி திரு இளஞ்செழியன் அவர்களே இந்த திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்.
Ready, center.